நீங்க ஹேண்டில் பண்றதை பார்த்தோம் சார். புரியல. சார் ஓவர் ஃபிஃப்டிங் ஹேண்டில் பண்றது பார்த்தோம் சார். ஓவர் ஃபிட்டிங்க ஹேண்டில் பண்றது எதை வச்சு? ரெகுலைஸ் சார் டி டெஸ்ட் ஜெட் டெஸ்ட் சார். புரியல. டி டெஸ்ட் வச்சியும் ஜெட் டெஸ்ட் வச்சியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார். ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் சொல்லியிருக்கோம். நல் ஹைபோதேசிஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ் சொல்லியிருக்கோம். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? நேற்று பார்த்தல உங்களுக்கு ஏதாவது? நேற்று பார்த்த டவுட் இருக்கா? இல்ல சார், எந்த டவுட் இல்லை சார். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஏன் சார் பார்க்கல சார். பார்ப்போமா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னா பெஞ்ச் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இந்த பேட்ச் நார்மலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இந்த நேம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட்ச் நார்மலைசேஷன். இல்ல சார். பேட்ச் நார்மலைசேஷன் இருக்கு, அது ஒரு டெக்னிக். ஓகேங்களா? எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ட்ரைனிங்கை வந்து ஃபாஸ்டா பண்றதுக்காக, அதே மாதிரி மோர் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். படிக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து எழுத்து போட்டியே படிச்சுட்டு அது ட்ரைன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் ஆகும்ல. அதுக்காக ஃபாஸ்ட் லேர்னிங் பண்ணணும், சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த பேட்ச் நார்மலைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். மோர் ஸ்டேபிள்னா என்னதான் வேகமா படிச்சாலும் தெளிவா படிச்சுக்கும். ஓகேங்களா? என்னதான் வேகமா படிச்சாலும் தெளிவா படிச்சுக்கணும்ன்றதுனால தான் பேட்ச் நார்மலைசேஷன் ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இது இருந்துச்சுன்னா நம்மளால வந்து வேகமாவும் படிக்க முடியும், அதே சமயத்துல உங்களால ஈஸியாகவும் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம பிரெயின் எப்படி ஒரு 1 hourல எக்ஸாம்னா ஒரு 2 mark எல்லாமே வந்து ஒரு தரவா ஓரளவு படிச்சுட்டு போயிருவீங்கல்ல, அதுக்குள்ள மீனிங்லாம் படிச்சுட்டு போயிருவீங்க. அந்த டைம்ல 1 hourக்குள்ளேயே நீங்க அதை படிச்சிடுறீங்க, மீனிங்கும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி மிஷினும் பண்ணணும், மிஷினும் நம்மள மாதிரியே வேகமா படிச்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் பேட்ச் நார்மலைசேஷன் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப சொன்னதுல டவுட் இருக்கா? சார் டாக்ஸ்னா டிஏஎக்ஸா சார்? BATCH. டிசிஎச் டாக்ஸ். CH பேட்ச். மீனிங்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நார்மலைசேஷன் கிளியர் சார். சார் ஸ்டெபிலிட்டினா நிறைய நோட்ஸ் ஹேண்டில் பண்ணாலுமே அது வந்து கரெக்டாக எடுத்துக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஃபாஸ்டாவும் இருக்கும், அது மட்டும் இல்லாம மோர் ஸ்டேபிளாவும் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? என்னது? இல்ல சார், ஒரு அதிகமான கவுண்ட் நோட்ஸ் போனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குமா? அது அந்த கவுண்ட்டுக்கு லிமிட் ஏதாவது இருக்கா சார்? அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா வந்து அதுல இப்போ 15 மார்க் நீங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15 மார்க் கொஸ்டின்னா நீங்க வந்து அதுல அந்த 15 மார்க் கொஸ்டின் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். 10 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? 6 பேஜ் இருக்கு அந்த 15 மார்க்கு. என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சளவுக்கு வேகமா 6 பேஜையுமே படிச்சிருக்கீங்களா? இம்பார்ட்டன்ட் எதுவா மட்டும் தெரிஞ்ச விஷயத்த மட்டும் அது இதுதான் இம்பார்ட்டன்ட்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? படிச்சு பார்த்து. ஓகேவா? படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைனு அப்படின்ட்டு. அப்ப நான் வந்து ஃபாஸ்டாகவும் நான் படிப்பேன், அது மட்டும் இல்லாம ஸ்டேபிளாவும் அதை நான் புரிஞ்சுக்கவும் செய்வேன். ஏன்னா அவன் போட்டிருப்பான் ஸ்டோரியா, இந்த டைம்ல இதை கண்டுபிடிச்சாங்க,
இந்த ஹிஸ்டரியில இது 1947 வந்துச்சு, இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அது எங்க யூஸ் ஆகுது, அதுனா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இவங்க யூஸ் பண்றாங்க, இது மட்டும் தான் நான் எழுதணுமே தவிர அதோட வரலாறு எது போடல. அப்ப எல்லாமே அன்வான்ட் டேட்டாஸ். அதெல்லாம் ட்ரெயின் பண்ணா எனக்கு வந்து அது வேஸ்ட். எனக்கு தேவைன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஹிஸ்டரிஸ்ல தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மாடல்ல தேவையை பொறுத்து இருக்கு. உங்க உங்க மாடல்ல நீங்க எழுத போற 15 மார்க்ல எது கண்டென்ட்டோ அது மட்டும் தான் தேவை. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க வந்து பெஞ்ச் நார்மலைசேஷன், கம்ப்யூட்டர் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பெஞ்ச் நார்மலைசேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபாஸ்டா ட்ரைனும் பண்ணும், அதே மட்டும் இல்லாம ஓவர் ஃபிட்டிங்ல ரெடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி கான்செப்டை மட்டுமே வேகமா படிக்கிறது மட்டும் இல்லாம நல்ல ஸ்டேபிளாகவும் படிக்குது இல்ல, அது அந்த டைம்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓவர் ஃபிட்டிங்கை ரெடியூஸ் பண்ணும், மக்கப் பண்றது ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அது ரெடியூஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு இந்த பேட்ச் நார்மலைசேஷன் யூஸ் ஆகுது. பேட்ச் நார்மலைசேஷன் உங்களுக்கு நார்மலா எதுக்காக நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்கன்னா, படிக்கிற விஷயங்களை ஸ்டேபிளா மெமரியில வச்சுக்கணும். இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேபிளா ஒவ்வொரு அர்த்தத்தோட மெமரியில வச்சுக்குவீங்கல்ல. 2 மார்க்னா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் இந்த மாதிரி கேட்டாலும் இந்த மாதிரி எழுதணும்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி புரியுற மாதிரி படிச்சு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பெஞ்ச் நார்மலைசேஷன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? சொன்னா ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்? யாருக்கும் டவுட் இல்லையா? யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இமேஜ் கிளாசிபிகேஷன்ல, ஸ்பீச் ரெகக்னிஷன்ல, அதுக்கப்புறம் NLP எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இமேஜ் கிளாசிபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும்ல. கரெக்டா இந்த இமேஜ் தான் ஹெல்மெட்டு, இந்த இமேஜ் தான் பெஞ்சு, இந்த இமேஜ் தான் ஒரு இமேஜ்லயே வந்து இவங்க தான் ஹியூமன் ஃபேஸ், இவங்க தான் வந்து டேபிள், இதுதான் வந்து எப்படி தெரிஞ்சுக்குது. அது வந்து ஸ்டேபிளா புரிஞ்சு வச்சுக்கும். டேபிள்னா இப்படிதான் இருக்கும், சேர்னா இப்படிதான் இருக்கும்னு அந்த புரிஞ்சுக்கிற விஷயம். அது குழம்பக்கூடாது. அதனால குழம்பாம இருக்கிறதுக்கு தான் இந்த பெஞ்ச் நார்மலைசேஷன் ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. இமேஜ் கிளாசிபிகேஷன்லயும் இமேஜ் கண்டுபிடிக்கிறதுலயும் இது வேலை செய்யுது. அதே மாதிரி ஸ்பீச் ரெகக்னிஷன்லயும் அதான். பேசுற விஷயம் ஒழுங்கா பேசணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் பேசிட்டு இருந்துச்சு, பேசுறது முடியாதுல்ல. ஆனா இப்ப அதுக்கப்புறம் இந்த பெஞ்ச் நார்மலைசேஷன் தான். இது இருக்கிறதுனால தான் மோர் ஸ்டேபிளா வார்த்தைகள்லாம் ரொம்ப தெளிவா வருது. இதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. நார்மலா இவ்வளவுதான் இந்த பெஞ்ச் நார்மலைசேஷன். தியரியில எந்த கான்செப்டும் டவுட் இல்லைல்ல? நம்ம கோடிங் பார்ப்போமா? கூகுள் கொலாப் ஓபன் பண்ணிக்கிறேன். பெஞ்ச் நார்மலைசேஷன் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஃபாஸ்ட் படிக்கிறதுக்காக, தெளிவாகவும் படிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கேள்வி கேட்டா ஸ்ட்ரகிள் ஆகாம கிளியரா ஆன்சர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பெஞ்ச் நார்மலைசேஷன் உருவாக்குறாங்க. பெஞ்ச் நார்மலைசேஷன் ஒரு கோடிங் பார்ப்போம். நான் என்ன பண்றேன், டென்சார் ஃப்ளோவை இம்போர்ட் பண்றேன். இந்த டென்சார் ஃப்ளோன்னா என்ன, கெராஸ்னா என்ன? நேற்றே சொன்னல டென்சார் ஃப்ளோன்னா என்ன. அக்கா தெரியுமா? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ண. சார் டென்சார்ஃப்ளோ வந்து லைப்ரரி சார். கெராஸ் வந்து மாடல் சார். கெராஸ் மாடல் அதுவும் லைப்ரரி தான்.
இப்போ டென்சார் ஃப்ளோ எதுக்காகனா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஏதாவது ஃபாஸ்டா மாடல் வந்து ரன் பண்றதுக்கு ஆன்லைன்ல எங்கேயாவது நீங்க கிளவுட் சர்வீஸ்லாம் நீங்க ட்ரேட் பண்ண மாடலை போய் போட்டீங்கன்னா அங்கேயும் நல்லா வேலை செய்யணும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க டென்சார் ஃப்ளோ. ஓகேங்களா? அந்த ஃப்ளோவை எடுத்துட்டு வந்து ஒரு மாடல் வந்து எஃபிஷியண்டா ரன் பண்ணும், எந்த விதமான பிரச்சனைகளும் வராம அந்த மாதிரி ரன் பண்றதுக்கு டென்சார் ஃப்ளோ. இந்த கெராஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ட்ரெயின் ஆகிறதுக்காக, எந்த விதமான கஷ்டமும் இல்லாம ஈஸியா ட்ரெயின் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க ட்ரெயின் பண்ண எந்த விதமான ஸ்ட்ரகிளும் எடுக்காம ஈஸியா நீங்க சொல்ற விஷயத்த ட்ரெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஈஸியா ட்ரெயின் பண்றது தான் கெராஸ். மெயினா கெராஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஈஸியா ட்ரெயின் பண்றதுக்கு மட்டும் இல்லாம பேக் எண்ட்ல நிறைய ப்ராசஸையும் மல்டிபிள் ப்ராசஸா ரன் பண்ணலாம். மல்டிபிள் ப்ராசஸ்னா இப்ப பாருங்க, இப்ப நான் குரோம் ஒரு 3 டேப் ஓப்பன் பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு சர்ச் பண்றேன், இந்த டேப்லயும் ஒரு சர்ச் பண்றேன், இந்த டேப்லயும் ஒரு சர்ச் பண்றேன். ஓகேவா? 3 டேப்லயும் நான் 3 டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே ஒரே இன்ஜின் தானே, ஒரே சர்ச் இன்ஜின் தான் கூகுள். இல்ல வேற ப்ரௌசர் ஏதோ ஓபன் பண்ணி இருக்கலாம். மல்டிபிள் டாஸ்க வச்சிருக்கேன். இப்போ மல்டிபிள் டாஸ்க் நான் ஒரே டைம்ல ரன் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? ஒரே டைம்ல நான் வந்து ரன் பண்ணாலுமே எனக்கு ஆன்சர் கொடுக்கும். ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரும் அப்படிலாம் கிடையாது. மல்டி டாஸ்கிங் பண்ற இடத்துல தான் கெராஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரி நான் 3 டேப் ஓபன் பண்ணி லோட் ஆகுது இல்ல, அதுக்காக கெராஸ் தான். இந்த கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரும்னு அவசியம் இருக்கா? இதை நான் சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரே டைம்ல நான் அட்டன் டைம்ல ரன் பண்ணாலுமே 3மே சர்ச் ஆகும். இதுக்குதான் கெராஸ் யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சா புரியுது? ஓகே சார். ஓகே, இதுல பாருங்க, டீப் லேர்னிங் நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்காக டீப் நியூரல் நெட்வொர்க்னா பெரிய பெரிய மாடல் கொஸ்டினா வச்சு இதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதா யாரா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் டீப்பா நிறைய நியூரல் நெட்வொர்க்லாம் வச்சு இப்போ ஃபேஸ்புக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வச்சு நான் வெறும் நேம் சர்ச் பண்ண உடனே அது எத்தனை நியூரல் நெட்வொர்க் இருக்கும் அத்தனையும் தாண்டி நமக்கு ரிசல்ட் டக்குன்னு வருது இல்ல, அதுக்கு காரணம் தான் டீப் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. டீப்பா எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் லோட் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா வீடியோஸே பலவித கேட்டகரிஸ் இருக்கும், பலவிதமான கேட்டகரிஸ்ல வீடியோஸ் யூடியூப் இருக்கு. ஆனா நான் சர்ச் பண்ண அடுத்த செகண்ட் வருதா, அதுக்கு காரணம் தான் இந்த டீப் நியூரல். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் தனியா தான் பில்ட் பண்ணாங்க, இந்த லைப்ரரியை இண்டிபெண்டா தான் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதோட வேலையை பார்த்துட்டு இதை வந்து டென்சார் ஃப்ளோல இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதோட வேலை செய்யற திறனை பார்த்துட்டு டென்சார் ஃப்ளோல இணைச்சிட்டாங்க. இது வந்து மல்டிபிள் பேக்கெண்ட் சொன்னல, மல்டிபிள் பேக்கெண்ட் இன்ஜின்ல சப்போர்ட் பண்ணும் டென்சார் ஃப்ளோ மாதிரி அப்படின்றது சொல்றாங்க. இங்க நான் சொன்னது பாருங்க, ஈஸியா ட்ரெயின் பண்ணலாம், இதை வச்சுக்கிட்டு ஈஸியா ட்ரெயின் பண்ணலாம் டீப் லேர்னிங் மாடலை போட்டிருக்கா. இப்ப கெராஸ்னா என்ன? கெராஸ்னா என்ன? லைப்ரரி. ஒரு டீப் நியூரல் நெட்வொர்க் உருவாக்கத்துக்கு யூஸ் பண்ற ஒரு டீப் லேர்னிங் ஏபிஐ சார் கெராஸ். எதுக்காக யூஸ் பண்றாங்க? மல்டி ஒரே டைம்ல பண்ணலாம் சார். மல்டி டாஸ்கிங் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. மல்டி டாஸ்கிங் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. மல்டிபிள் விஷயங்கள் பேக் எண்ட்லயே ரன் பண்ணலாம். பேக் எண்ட் இன்ஜின்ல பலவிதமான விஷயங்களையும் பண்ணலாம். இப்ப இந்த பேக் எண்ட் இன்ஜின்ஸ் சொல்றாங்கல்ல, இது வந்து இந்த கூகுள் ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னொன்னு எல்லாம் இருக்குமே, yahoo.com, யாஹோவுடைய இன்ஜின் பார்த்துருக்கீங்களா? சர்ச் இன்ஜின் யாஹோ ஒன்று இருக்கு. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஒன்று இருக்குல்ல, பிங்க், அந்த சர்ச் இன்ஜின் எல்லாத்தையும் நம்ம ஒரே டைம்ல கூட ரன் பண்ணலாம். நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த நான் 3 டேபை ஓபன் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணலாம். அந்த இடத்துலையும் கெராஸ் இருக்கு. ஆனா மேக்சிமம் அந்த மாதிரி 3 இன்ஜினையுமே அட்டன் டைம்ல கூட ரன் பண்ணலாம்.
இதெல்லாம் நான் கூகுள் இன்ஜினை ரன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கூகுள் இன்ஜின் ரன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நான் பிங்கு பிங்கு சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் பிங்கு சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல யாஹோ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல யாஹோ வச்சு நான் சர்ச் பண்ணலாம். டீப் லேர்னிங் இதுலயும் வந்து டீப் லேர்னிங் புரியுதா உங்களுக்கு? இதை நான் பிங்க்ல சர்ச் பண்றேன், பிங்கோட சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்றேன், இது யாவோடைய சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்றேன், இது வந்து கூகுள்ல சர்ச் பண்றேன். ஓகேங்களா? மூணுமே அட் டைம்ல நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே எனக்கு நடக்கும். அந்த ப்ராசஸ் எனக்கு நடக்கும். புரியுதுங்களா? இதுதான் மல்டி டாஸ்கிங் பேக் அண்ட் இன்ஜின்ஸ் சொல்றாங்க. மல்டி டாஸ்கிங் பேக் அண்ட் இன்ஜின்ஸ் புரியுதா உங்களுக்கு? பேக் அண்ட்ல, அதாவது பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்கிறது தான் பேக் அண்ட் சொல்றாங்க. யாருக்கா புரியாம இருக்கா? இப்ப கேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, டென்சர் ஃப்ளோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு புரியுதா? புரியுதா புரியலையா? அதை மட்டும் சொல்லிடுங்க, நான் அடுத்த பார்க்கணும். சொன்னா கூட போதும். சார் புரியுது சார். ஓகே ஓகே சூப்பர் சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டென்சர் ஃப்ளோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பேட்ச் நார்மலைசேஷன் அப்படின்றதையும் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீக்வென்ஷியல் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது சிம்பிளா ஒரு மாடல், சிம்பிளா ஒரு லீனியர் மாடலை ரன் பண்றதுக்கு இந்த சீக்வென்ஷியலை யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு நான் பெரிய கோடிங்க, இன்னொரு கோடிங்க நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். இப்போதைக்கு நீங்க பேசிக் கோடிங்கை மட்டும் பாருங்க. நான் சீக்வென்ஷியலுக்கு ஃபங்க்ஷனலுக்கு இன்னொரு கோடிங் இருக்கு, அதை நான் போட்டு காட்டுறேன். இப்பதான் சீக்வென்ஷியல்னா பேசிக்கான ஒரு லீனியர் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்றதுக்கு அப்படின்னு மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்கா லீனியர் ப்ரோக்ராம்ஸ் மாதிரியான விஷயங்கள், சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ், சிம்பிளா ஒரு நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அவுட்புட் வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றதுக்குன்னா இந்த சீக்வென்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டென்ஸ் யூஸ் பண்றது ஆல்ரெடி தெரியும். அந்த நோடு, ஒவ்வொரு நோடுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த டென்ஸ்ன்றதை நம்ம நேற்று அந்த கோடிங் ஒன்று பார்த்தோம்ல, லீனியர் ரெகுலேஷன், சாரி ஓவர் ஃபிட்டிங் ரெகுலரைசேஷன் பார்த்துருப்போம். டென்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும்? ஒவ்வொரு நோடுக்கும் வந்து வேல்யூஸ் வந்து எஃபெக்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு தான் இந்த டென்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த பேட்ச் நார்மலைசேஷன் எதுக்காக? பேட்ச் நார்மலைசேஷன் எதுக்காக? சார் ஸ்டெபிலிட்டி லேர்னிங் ப்ராசஸ் ஸ்பீட் அப் பண்றதுக்காக. அதாவது நான் படிக்கிற விஷயத்த தெளிவா படிக்கணுன்றதுக்காக தான் இந்த பெஞ்ச் நார்மலைசேஷனை உருவாக்கியிருக்கேன். நான் படிக்கிறேன், தெளிவா படிக்கணும், அதுக்காக தான் இந்த பெஞ்ச் நார்மலைசேஷன். அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாம படிக்கணும், அதுக்காக தான் இதை யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இந்த பெஞ்ச் நார்மலைசேஷன்ல இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கு. வர அவுட்புட்ல இருந்து தான் அது வந்து லேர்ன் பண்ணி கத்துக்கணும். இது நார்மலைசேஷன் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு அவுட்புட்ல இருந்து தான் ப்ரீவியஸ் லேயர்ல இருக்கிற அவுட்புட்டை வச்சுதான் இது உங்களுக்கு அவுட்புட்டே கொடுக்கும். அது எப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு சினாரி எடுத்து ஒரு 2 மணி நேரத்துல உங்களுக்கு டெஸ்ட் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க காலேஜ்ல இருக்கீங்க, ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டுக்கு ஒரு 10 கொஸ்டின், ஓகேங்களா? 15 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துல 10 கொஸ்டின் முடிக்கணும்னா முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல சார் 10 கொஸ்டின் தான் வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, 1 மணி நேரத்துல ஒரு 5 கொஸ்டின் படிக்கலாம். 1 மணி நேரத்துல நீங்க 5 கொஸ்டின் படிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு 5 கொஸ்டின், 4 கொஸ்டின் தான் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கூட போனா போயிட்டு போகும். இந்த மார்க்கு கூட நம்ம சென்டர் மார்க்கு போறோம். மேபி எடுக்கிறீங்கன்னா எடுங்க, நான் ஒரு சினாரியோ தான் சொல்றேன். இப்போ மீதி 5 கொஸ்டின் உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்லிருங்க,
நீ ஒரு 5 கொஸ்டின் வர்ற, நான் ஒரு 5 கொஸ்டின் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் போது என்ன ஆகும், நீங்க ஒரு 5 கொஸ்டின் முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அவன் ஒரு 5 கொஸ்டின் முடிச்சிருவான், அடுத்த 5 கொஸ்டின் முடிச்சிருவான். இப்போ மொத்தம் 10 கொஸ்டின் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க, அவனுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. இந்த கொஸ்டின் தான் ஒன்றும் கிடையாது, டீப் லேர்னிங் தான் இவ்வளவுதான், நோடு வருது, சிம்பிள் ஹிடன் லேயர்ல ப்ராசஸ் ஆகுது, அவுட்புட் வருது. இந்த ஃப்ளோல போற வெயிட் பயாஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த வெயிட் பயாஸ் இருந்துச்சுன்னா தான் அது மெமரி, அந்த மெமரியில இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துதான் அவுட்புட்டா கொடுக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவனும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவன் படிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். ஓகேங்களா? அப்ப என்ன இருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் கொண்டாட நாலேஜுமே இப்போ உங்களுக்கு கிடைச்சிச்சு, அவனுக்கு 10 கொஸ்டின் கொண்டாட நாலேஜும் கிடைச்சிருச்சு. இப்ப எக்ஸாம்ல என்ன எழுதுவீங்க, உங்களால ஆன்சர் எழுதிட முடியும். ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு சொல்றது? சொன்னது இதுதான் நார்மலைசேஷன். வர அவுட்புட் ப்ரீவியஸ்ல வர அவுட்புட்டை எடுத்துதான் யூஸ் பண்ணிக்கிறது. அவன் படிக்கிறது இன்புட்டு, ஹிடன் லேயர் அவன் மெமரி, அவுட்புட்டை அவன் சொல்றது, அவன் சொல்ற அந்த லேயரை வச்சு நான் எழுதிடுவேன் எக்ஸாம்ல. ஆனா இதுல அந்தந்த மிஸ் ஆகும், அந்தந்த உங்களுக்கு நான் ட்ரெயினபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் ட்ரெயினபிளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க ஒரு 5 கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு படிக்கும் போதே நிறைய டயக்ராம்ஸ் பார்த்துருப்பீங்க. டயக்ராம்ஸ், டேப்லெட் காலம், ஃபிகர் நம்பர் 1 2 எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த 5 கொஸ்டின்ல நீங்க கன்ஃபார்மா இருப்பீங்க. அம்மா சொல்லி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும். ஆனா டயக்ராம் இங்கேதான் வரும், இதுல டேப்லெட் காலம் இருக்கு, அதெல்லாம் தெரியாது. என்னதான் இருந்தாலும் அதை விட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் சொல்லி கொடுத்ததெல்லாம் கான்செப்ட் தான். அப்ப அந்த கான்செப்ட் மட்டும் எழுதி மார்க் வாங்கிடுவீங்க. அப்ப அந்த டேப்லெட் காலம், டயக்ராம்ஸ் எல்லாமே நான் ட்ரெயினபிளா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி நீங்க அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா ட்ரெயினபிளாவும் அது மாறிடலாம். நான் கோடிங் போடுறது புரியும். இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதாங்க? இப்ப இதை தான் நான் பண்ண போறோம். இப்ப நாம பண்ற மாதிரி மிஷினையும் பண்ண வைக்கணும். இப்ப நாம பண்ற மாதிரி மிஷினையும் பண்ண வைக்கணும். இப்ப நான் ஒரு 64 நியூரான்ஸை கிரியேட் பண்றேன். நியூரான்ஸ்னா இன்புட் லேயர்ஸ் தான் நியூரான்ஸ்னு சொல்றது. இதுக்கு மேலே நம்ம அதை நியூரான்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா அதுதான் டெக்னிக்கல் வேர்டு. ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? அது இப்போ ஒரு 32 வச்சுக்கலாம். இது செக்மாய்டு வச்சுக்கலாம். செக்மாய்டு சார் ரெக்கார்ட் பண்றீங்களா சார்? ஃபாலோ பண்ணே அது மறக்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துறீங்களா? நான் இந்த மைண்ட் செட்ல இருக்கிறதுனால நான் டக்குன்னு அதை யோசிக்கல. ஓகே சார். ஒரு இதுவா மட்டும் உங்களுக்கு டீம் வியூவர் புரியல. இல்ல சார், ஆக்சுவலா உங்க டீம் வியூவர் பார்க்கும்போது அந்த இடத்துல ரெட் சிம்பிள் இருந்துச்சு, ரெக்கார்டிங் சிம்பிள் இருந்துச்சு, அதான் நாங்க ரெக்கார்ட் இருந்துச்சு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன உடனேதான் ஆமா நம்ம ஆன் பண்ண மறந்துட்டோம், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இது ஓகேங்களா? இதுதான் சீக்வன்ஷியல் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு சிம்பிள் மாடல், அந்த மாதிரியான சிம்பிளான ஒரு நியூரல் நெட்வொர்க் டீப் நெட்வொர்க்கா கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது. இப்போ நான் என்ன பண்ணேன், மொத்தம் 64 நியூரான் கொஸ்டின்ஸ் இருக்கு. 64 நியூரான் கொஸ்டின்லயும் வந்து நான் ஒவ்வொரு கொஸ்டினா லைன் பை லைனா படிச்சுதான் படிக்க வேண்டியது இருக்கும். அதுல நிறைய நான் லீனியர் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் லீனியர்னா அந்த 15 மார்க்லயே சம்மந்தப்படாம அவன் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இது இந்த டைம்ல கண்டுபிடிச்சது 1997 தான் ஃபர்ஸ்ட் எடிசன் கண்டுபிடிச்சாரு, இவர் வந்துதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, இவர் தான் திறந்து வச்சாரு, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நான் லீனியர் டேட்டாவையும் பார்த்து கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிறது பார்த்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் ஞாபகம் இருக்குல்ல நேற்று சொன்னது. நான் லீனியரா வருது, காம்ப்ளெக்ஸான டேட்டா அந்த மாதிரியான வர இடத்துல எல்லாமே நான் ரிலீவ் யூஸ் பண்ணலாம், ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த மாதிரி நான் வந்து பிரிச்சு இதுக்கு நான் ரிலீவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் இன்புட் ஷேப் வந்து 10 கொடுத்துருக்கேன். இந்த 10 இன்புட் ஷேப்னா நமக்கு வந்து அந்த நோட் அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அந்த நோட் மூலியமா தான் நம்ம ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும், எத்தனை இன்புட் ஷேப்ஸ் கொடுக்குறோன்றது. இப்ப நான் 64 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். இப்ப 64 டேட்டாஸ் நான் பிரிக்கணும்ல, ஒரு 32 பிரிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 32 பிரிச்சுட்டு இப்ப இங்கேருந்து வர
மேபி அது டயக்ராம்ஸா இருக்கலாம், யாராவது டேப்லோ காலமா இருக்கலாம், மேபி அதுதான் நான் ட்ரெயினபிளா இருக்கலாம், எக்ஸாம் எழுதுமோ அதுக்கு மிஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இது என்னது அப்படின்னா, இதெல்லாம் ஷேப்ஸ். இதெல்லாம் ஷேப்ஸ். இப்போ 64 நம்ம டேட்டா கொடுக்கும்போது இது வந்து வெயிட் சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து வெயிட் பிளஸ் பயாஸ். இப்போ பாருங்க, இதை கொஞ்சம் நீங்க டீப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் விட்டாலும் அப்படியே வந்து குழப்பி விட்டுருக்கீங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து நிறைய நோடு கிரியேட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா ஹிடன் லேயருக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் ஹிடன் லேயருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட்புட்டு ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஒவ்வொன்றும் என்ன இருக்கும்? இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவுட்புட்டு நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஒவ்வொரு இன்புட் லேயருக்குமே எனக்கு ஒவ்வொரு வெயிட் இருக்கும். ஒவ்வொரு இன்புட் லேயருக்குமே எனக்கு ஒவ்வொரு வெயிட் இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் மெமரைஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் நான் ஏற்கனவே சொல்லிடணும். உங்களுக்கு இந்த எல்லா வெயிட்டையும் பிளஸ் பண்ணும். இங்க வர்ற எல்லா வெயிட்டையும் பிளஸ் பண்ணி பயாஸோட பிளஸ் பண்ணிக்கும். இந்த எல்லா வெயிட்டையும் பிளஸ் பண்ணி ஒரு ஆன்சர் இருக்குமா? இப்போ வந்து இந்த வெயிட் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். இதுல வர வெயிட் வந்து ஒரு 10, இதுல வர ஒரு வெயிட் ஒரு 10, இதுல ஒரு வெயிட் ஒரு 10ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டலா ஆட் பண்ண எவ்வளவு வருது? 40. அப்ப 40 பிளஸ் பயாஸோட வேல்யூ. இதுல ஒவ்வொன்றிலையுமே பயாஸ் இருக்கும்ல, இல்ல பயாஸா எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு நம்மளால எந்த அளவுக்கு எழுத முடியுது அப்படின்றது ஒரு தோராயமா ஒரு 20 எழுதலாம் அப்படின்ற மாதிரி. 40 இல்லைன்னா 30 கூட எழுதிக்கோங்க. 30 கூட உங்களால எழுத முடியும். அது சேர்த்து வர ஆன்சர் தான், இந்த பயாஸையும் மொத்த வெயிட்டையும் சேர்த்து வர ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து இங்க உங்களுக்கு காட்டுது. அது ஒவ்வொரு தடவை நீங்க படிக்கும் போது எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகிக்கிட்டே வருது அப்படின்றதுதான் இங்க கெப்பாசிட்டி காட்டுது. புரியுதா உங்களுக்கு? மொத்த கெப்பாசிட்டி ஒவ்வொரு தடவுமே நீங்க அவன் சொல்லி கொடுத்து 30 டேட்டாவா பிரிச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கும் போது உங்க மெமரி எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற வேல்யூஸ் தான் இங்க காட்டும். 64 இருக்கும் போது அதோட ஷேப்போட வேல்யூ வந்து எனக்கு இவ்வளவு இருக்கலாம். அதோட நார்மலைசேஷன் அவுட்புட் வந்து எனக்கு வந்து 256 வந்திருக்கு. நான் இங்க வர ஒரு விஷயம் வந்து அப்படியே அவன் வந்து ஒரு 700 விஷயத்த பார்த்தானா அதுல ஒரு 256 விஷயம் தான் நல்ல விஷயமா இருக்கும். கண்டென்ட்டான ஒரு விஷயம், மோர் ஸ்டேபிளான ஒரு விஷயமா இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து இவனுக்கு நான் சொல்லி கொடுக்கும் போது இவன் ஒரு 2000 விஷயத்த பார்த்தானா எனக்கு 128 விஷயம் அந்த மாதிரிதான் தெளிவா இருக்கு. ஆனாலும் எக்ஸாம்பிள் எழுதும் போது நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராக்டிவேட் பண்ணி தான் எழுதும். சொல்லி கொடுத்தாலும் அவன் வந்து ஒரு சிம்பிளா முடிச்சிடுவான். ஆனா எழுதுறது எப்படி? நம்ம 6 பேஜ் 7 பேஜ் கூட எழுதுவோம்ல. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு கண்டென்ட் புரிஞ்சிருக்குன்றதுதான் இந்த ட்ரைனபிள் பேராமீட்டர் காட்டுது. நான் ட்ரைனபிள் பேராமீட்டர் அந்த டயக்ராம் ஆர் டேப்லெட் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?
டவுட் இருக்குன்னா இங்கே கேட்டுருணும். நான் பெரிய கோடிங் போகும்போது இது மாதிரி நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் நீங்க. சார் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற டென்ஸ் 64 வந்து இன்புட் லேயர், 32ங்கிறது இடன் லேயர், டென்ஸ் 1ங்கிறது அவுட்புட் லேயரா சார்? அவுட்புட் லேயர். ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் லேயர் வச்சு கோட்ல அந்த என்ன பிரிச்சுங்க சார்? தனிக்கா பிரிச்சுங்களே. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு தெரிவிக்கு போட்டிருக்கீங்க, அடுத்தது எங்க சார் வரும்? நீங்க பேசுறது எனக்கு குறன்னு கேக்குது. 32 பிரிக்க சொல்றீங்கன்னு புரியுது, அதுக்கு மேல எனக்கு வாய்ஸ் கேக்குது. 32 பிரிக்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரு 32 போட்டிருக்கீங்க, இன்னொரு பேட்ச் எங்க இருக்கிறதுனால கோட்ல போட வேண்டிய அதாவது நீங்க இருங்க, எனக்கு அரைக்குறைய கேட்டதை வச்சு நான் சொல்றேன். இன்னொரு 32 போடலையேன்னு கேக்குறீங்களா? இன்னொரு டென்ஸ் ஆஃப் 32 போடணும்னு கேக்குறீங்களா? அது தேவை கிடையாது, அது மிஷினே ப்ரெடிக்ட் பண்ணிக்குது. நான் அதுல இருந்து இதுல இருந்து தான் 32 எடுக்கிறேன்றத நான் சொல்லிடுவேன். அப்ப இங்க 32 அது கன்சிடர் ஆகும். நான் என்னதான் படிச்சேன். ஆமா, 10 நோடு சொன்னீங்களா? அதெல்லாம் இன்புட் ஷேப்ஸ் நான் கொடுத்துருப்பேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது? சார் இந்த இடத்துல பயாஸ் யூஸ் ஆகுமா சார்? எப்படி சார் யூஸ் ஆகுது? பயாஸோட சேர்த்தி தான், அதாவது பிளஸ் பண்ணி தான் இங்க வேல்யூவே வருது. வெயிட் சம் ஆஃப் வெயிட், அதாவது மொத்த வெயிட்டையும் கால்குலேட் பண்ணி பயாஸையும் சேர்த்தி தான் இங்க வரும். பயாஸ்ன்றது உங்களுக்கு எப்படி வரும்னா, அதுல இருந்து மேபி ஒரு பாதி வேல்யூவா இருக்கலாம். இப்ப நான் ஒரு படிச்சதெல்லாம் வச்சுதானே எழுதணும்னு நான் சொல்றேன், எழுதுற அளவுக்கு நான் யோசிக்கணும். அப்ப அவன் சொல்லி கொடுத்ததை வச்சு அதுல எது நல்ல கண்டென்ட்ஸோ ஓரளவுக்கு தான் அங்க ஞாபகமே வரும். அவன் சொல்லி கொடுத்த எல்லாமே ஞாபகம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அந்த எல்லாத்தையும் அவன் சொன்ன விதத்தை வச்சு நாமளா ஒரு கிரியேட் பண்றதை வச்சு ஒரு 30% அந்த அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டல் வெயிட் வந்து எனக்கு டோட்டலா நான் பிளஸ் பண்ணுவோம் 40 வந்துருச்சு. அவன் சொல்லி கொடுத்த ஓரளவுக்கு அரைக்குறையா புரிஞ்சு வந்தது ஒரு 30 இது. அப்ப இது ஒரு பயாஸ். அப்ப இந்த 30ன்றது ஒரு பயாஸா இருக்கலாம். மேபி அவங்க 40 கூட வரலாம். 40 அவர் சொல்லி கொடுத்ததே எக்ஸாக்டா ஒரு எழுத்து மாறான கூட ஞாபகம் இருக்கலாம். மிஷினையும் நான் அந்த அளவுக்கு பண்ண ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். மிஷினையும் நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்க ட்ரை பண்றேன். என்னோட கான்செப்ட் என்னன்னா, இதுல அது ஃபாஸ்டா லேர்ன் ஆகும், புரிஞ்சு லேர்ன் ஆகும். இப்ப புரிஞ்சு லேர்ன் ஆயிருக்கா? ஆமா, புரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓரளவுக்குதான் இது புரியாம தப்பு. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 182 வந்து ஒரு 2% தான் கம்மியா இருக்கும். அப்ப 98% வந்து ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அதெல்லாம் அர்த்தம். வேற ஏதாவது டாக்டர் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா இங்கே கொஞ்சம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம கொஞ்சம் நிறைய டேட்டா செட் வச்சு நம்ம போடும் போது அந்த இடத்துல இதுக்குண்டான விளக்கம் இருந்தீங்கன்னா நாம அதை சொல்லிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த மெயின் கண்டென்ட் சொல்றது கூட கொஞ்சம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால எந்த டவுட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரியுது. புரிஞ்சா அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமா? ஓகே. டிராப் அவுட்னா என்ன? நேற்று சொல்லியிருந்தேன் டிராப் அவுட். டிராப் அவுட் ஞாபகம் இருக்கா சொன்னது மாதிரி? ஓகே. டிராப் அவுட் ஞாபகம் இருக்கா இல்லையா? பேசுறது கேக்குது தானே? எஸ் சார். சார் ட்ராப் அவுட்னா வந்து நெகட்டிவ் வேல்யூ, அதாவது 0.4 அந்த மாதிரி வரும் சார். பாசிட்டிவ் வேல்யூ கன்வெர்ட் ஆகும் சார். நீங்க ஆக்டிவேஷன் learn பண்ணது மறக்கிறது. மண்டையை குழப்பிக்கிட்டீங்க. லேர்ன் பண்றது மறக்கிறது இல்லை, படிச்சதை மறக்காம இருக்க, ஓவர் ஃபிட் ஆகாம தடுக்கிறதுக்கு ஒரு 50% 20% டிராப் பண்ணுவாங்க. அப்படி டிராப் பண்ணிட்டாங்கன்னா ஓவர் ஃபிட் ஆகிறத தடுத்துரும். கான்செப்ட் மட்டும் தான் அது படிக்கிறதுக்காக ரெகுலரைசேஷன் மெத்தட் சொல்லியிருந்தேன்னா, ரெகுலரைசேஷன் மெத்தட் டிராப் அவுட்ல அது வந்து நாம வந்து ஓவர் ஃபிட் ஆகுறத தடுப்போம். எல்லாத்தையும் படிக்காத, கான்செப்டை மட்டும் படி, அதுக்காக ரேண்டமா ஒரு 50% அதுல இருந்து டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஞாபகம் இருக்கா? அன்இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை ட்ராப் பண்ணிடலாம். அன்இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு இல்லை, அது ரேண்டமா தான் டிராப் பண்ணும். அதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எதெல்லாம் வந்து கண்டென்ட், எதெல்லாம் வந்து நல்லா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு, எதெல்லாம் வந்து நல்லா இருக்கிற கீ பாயிண்ட்ஸு, அந்த மாதிரிலாம் அது கேதர் பண்ணி அதை சொல்லிடும். அந்த மாதிரி விஷயங்களை அது ரேண்டமாக ட்ராப் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், உங்கள் ரேண்டமாக ஒரு 50% அந்த மாதிரி ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஓவர் ஃபிட் ஆகுறத தடுப்போம். ஆன்சர் தெளிவாக வர்றதுக்காக யூஸ் பண்ண ரெகுலரைசேஷன் நான் நேற்று சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லை? என்ன பண்றதுன்னா சீக்வன்ஷியல் என்ன பண்றேன் இப்போ வந்து டென்ஸ் ஏற்கனவே போட்டோம். இப்போ வந்து நம்ம டிராப் அவுட்டே யூஸ் பண்ணுறோம். நான் டிராப் அவுட்டை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்போ நான் மாடல்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணேன்னா சீக்வன்ஷியலை ஆட் பண்ணுறோம். 0.5 டென்ஸ் டிராப் அவுட்டு டேட்டா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கேன். ஏன்னா ஓவர் ஃபிட் ஆகும் பார்த்தோம் நம்ம, அதில் வந்து ஒரு 20 நோடு கிட்ட வச்சுக்கணும். ட்ராப் அவுட் ஆகுது இங்கே 64 வச்சுக்கேன். நான் பாதிக்கு பாதி இருக்கும்போது இல்லை பார்த்தீங்களா, இதில் நான் வந்து மாடலை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் பண்ணியிருக்கேன். அதாவது 128 நியூரான் வேல்யூஸ் நிறையா இருக்கு. அந்த வேல்யூஸ் எல்லாமே நான்
வந்து அதுல இருந்து ஒரு 50% டிராப் பண்றேன். 50% டிராப் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஒரு 64 அதுக்குள்ள இருந்து ஒரு 50% டிராப் பண்றேன். இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னா கண்டினியூஸா ஒரு ஐட்ரேஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கண்டினியூஸா ஐட்ரேஷன் தான் உங்களுக்கு தெரியும்ல, ஃபார்முக்குள்ள பார்த்துருப்பீங்க 0 1 2 3 4ன்னு. அது மாதிரி ஒண்ணு ஒவ்வொரு நோடுக்குமே நடக்கும். ஒவ்வொரு நோடுக்கும் அது படிச்சு ஒவ்வொரு நோடுக்கும் அது சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா 50% டிராப் ஆகிட்டே வரும். அப்ப இந்த ஆக்ஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா வந்து தேவையில்லாத கண்டென்ட் எல்லாமே எடுத்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நெட்வொர்க், அந்த நோட் நெட்வொர்க் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றையும் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா படிக்க வைக்க உதவி பண்ணுது. ஸ்ட்ராங்கா இதாண்டா கண்டென்ட், இதுதான் இமேஜ்னா இப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்குண்டான ஆன்சர் இதுதான், இதை தாண்டி வேற எதுவும் சொல்லிட்டு இருக்காரு, அவங்க கேட்டா மட்டும் சொல்லணும், அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் மெயின் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்க போகும் 50% டிராப் ஆகும். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? நம்ம ரன் பண்ணுவோம். டிராப் அவுட் 80% காட்டணுமா சார்? புரியல. டிராப் அவுட் 50% தான் காட்டணுமா? எவ்வளவு வேணா நீங்க டிராப் பண்ணலாம் பேஸ்ட் அப்பான் டேட்டா எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அது அளவுக்கு நீங்க டிராப் பண்ணலாம். இங்க பாத்தீங்களா எனக்கு டேட்டா லாஸ் நடக்கல, நான் ட்ரைனபிளா எல்லாமே இல்லை, எல்லாமே ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ நான் டிராப் அவுட் ரெகுலரைசேஷன் வச்சு நான் யூஸ் பண்ணும்போது அது வந்து மக்கப் பண்ணாம எல்லா டேட்டாவையும் வந்து தெளிவா புரிஞ்சு படிச்சிருக்கும். அப்படி புரிஞ்சு படிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, ரெகுலரைசேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்குற டேட்டாவை கொடுத்துச்சு. அப்போ வந்து எனக்கு டிராப் அவுட் ஆகிறதுல எனக்கு வந்து அதோட வெயிட் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ஜீரோவா தான் இருக்கு. இது ஏன் ஜீரோவா இருக்கு அப்படின்னா, ஏன்னா அது டிராப் ஆகும்போது ஒவ்வொரு தடவை அந்த ஐட்ரேஷன் டிராப் ஆகும்போது எனக்கு அந்த கண்டென்ட்டை மட்டும் ஓரளவுக்கு அது ரீட் பண்ணி படிக்குது. அப்ப எனக்கு டிராப் அவுட் ஆகும்போது மட்டும் அதுல இருந்து 50% டிராப் ஆகுது. அப்ப அந்த டேட்டாஸ் ஜீரோ ஆயிடும். அது உள்ளுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ் தான். நமக்கு தேவை இது வந்து தெளிவா படிச்சிருச்சா, அவ்வளவுதான். இது ஓவர் ஃபிட் ஆகிறது தடுக்கிறதுக்காக தான் இந்த டிராப் அவுட் இதை யூஸ் பண்றாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? புரிஞ்சா எல்லாருக்கும்? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம ஐரிஸ் டேட்டா அப்படின்றது ஒரு விஷயத்த, அதாவது நம்ம எம்எல்பி கிளாசிபிகேஷன் பத்தி பார்க்கணும். எம்எல்பி கிளாசிபிகேஷன்னா மல்டி லேயர் பெர்செப்ட்ரான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது என்ன மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பெர்செப்ட்ரான்னா என்னன்னா, இப்போ வந்து ரெண்டே லாஜிக் தான். மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா, அதுவே மழை பெய்யுதுன்னா நான் வெளியே போக மாட்டேன். அதே மழை பெய்யலன்னா நான் வந்து வெளியில போவேன், அப்ப வெயில் அடிக்கிறதா அர்த்தம். அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி. அந்த மாதிரி எல்லாம் பண்றதுதான் பெர்செப்ட்ரான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒண்ணு ரெய்னியா இருக்கா இல்ல சன்னியா இருக்கான்னு பார்க்கணும், ஓகேங்களா? ரெய்னியா இருந்தா நான் வந்து வெளியே போக மாட்டேன், சன்னியா இருந்தா நான் வெளியே போவேன் அப்படின்ற அந்த பாசிபிலிட்டிஸ் பார்க்கறது தான் பெர்செப்ட்ரான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பெர்செப்ட்ரான் பண்ணி மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் கிரியேட் பண்ண போறோம். மல்டி லேயர்னா மல்டிபிள் இன்புட் லேயர், மல்டிபிள் ஹிடன் லேயர், மல்டிபிள் அவுட்புட்டாக இது பண்ணலாம், செட் பண்ணலாம். அதுதான் இந்த பெர்செப்ட்ரான் உருவாக்குறாங்க. மல்டிபிள் இன்புட் கொடுத்து நான் வாங்கணும்.
அது என்ன மல்டிபிள் இன்புட் அப்படின்னா, இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கணும். ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூ நான் என்கிட்ட ஒரு ஹைபிஸ்கஸ் பூ இருக்கு. இந்த ஹைபிஸ்கஸ் பூ என்ன பண்ணுன்னா, இந்த ஃப்ளவரை நான் காட்டும் போது இது ஹைபிஸ்கஸ் பிரீடை சார்ந்தது, அதாவது அதோடைய பிரீட் இருக்கும்ல, இது இதோட இதை சார்ந்தது, இதோட ஸ்பீசியஸை சார்ந்தது, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ நான் ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறேன். ஆனா இந்த மாடல்ல நான் ஒரு இமேஜை கொடுக்க போறேன். அந்த இமேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா செட் ஆல்ரெடி உள்ள இம்போர்ட் பண்ணியிருப்பேன். என்னென்ன மாதிரி இம்போர்ட் பண்ணியிருப்பேன்னா, ஐரிஸ் டேட்டா தான். ஐரிஸ் டேட்டா பார்த்துருக்கீங்களா? ஐரிஸ் டேட்டா பார்த்துருக்கீங்களா? சார் பார்த்துருக்கோம் சார். அதான் இந்த பெட்டலோட லென்த்து, பெட்டலோட வித்து, அதோட ஹைட்டு, சென்டிமீட்டரு எல்லாத்தையும் வச்சு தான் இந்த பூ இப்படி இருக்கும். அதாவது ஹைபிஸ்கஸ்க்குன்னு ஒரு லென்த் இருக்கு, ஒரு கலர் இருக்கு, அதோடைய ஷேப் இருக்கு. அந்த மாதிரி ஷேப் எல்லாம் வச்சு அதோட எவ்வளவு சென்டிமீட்டரோ அதை வச்சு இது எந்த பூ அப்படின்றத, அந்த என்ன பூவை சார்ந்தது, எந்த ஸ்பீசிஸ் சார்ந்ததுன்றத கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து லோட் பண்ணிட்டு நான் ஒரு பூவை கேட்கிறேன். இந்த பூ என்ன பூ அப்படின்னு நான் கேட்டேன்னா அந்த பூ எனக்கு ஆன்சர் சொல்லும். இப்ப நான் போட போற கோடிங் அந்த மாதிரி கோடிங் தான் நான் போட போறது இல்லை. நான் வந்து ஒரு பூவை ஆல்ரெடி டேட்டா செட் இம்போர்ட் பண்ணிடுவேன். இம்போர்ட் பண்ணிட்டு ரேண்டமா நீயே ஒரு பூ எடு, அந்த பூ எடுத்து அது இந்த பிரீடை சார்ந்தது நீயே சொல்லு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் அந்த மாதிரி கோடிங் தான் இப்போ நான் போட போறேன். நாளைக்கு வேணா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். CNN போட ட்ரை பண்றேன். இப்போ டாகோட இமேஜ்னா டாகோட இமேஜே வந்து நான் போட்டுட்டு இது டாக்னு மிஷினே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு CNN கான்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்னா நாளைக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு புரிஞ்சுல உங்களுக்கு? இல்லை யாருக்கா டவுட் இருக்கா? என்ன பண்ண போறேன்னு புரியுதா? நான் வந்து கெராஸ் தான் யூஸ் பண்ண போறேன். எல்சா ஃப்ளோ ஃபர்ஸ்ட் எல்சா ஃப்ளோவை இம்போர்ட் பண்ணுங்க. எல்சா ஃப்ளோல இருந்து சீக்வென்ஷியல் எனக்கு லேயர்ஸ் வந்து டென்ஸ் ஒன்று வேணும், ட்ராப் அவுட் ஒன்று வேணும், அதுக்கப்புறமா பேட்ச் நார்மலைசேஷன் வேணும். இதெல்லாம் எதுக்கு இதுல போய் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஓவர் ஃபிட்டிங், அதாவது அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை தப்பா சொல்லிடக்கூடாது. அதற்காகவே இந்த ஃப்ளவர் தான் இது அப்படின்றத பிரீடு தப்பா சொல்லிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஓவர் ஃபிட்டிங் நடக்காம இருக்கிறதுக்காக டிராப் அவுட், நான் கொடுக்குற டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேபிளா பதில் சொல்லு, புலம்பாத, அந்த மாதிரி பண்றதுக்காக இந்த பேட்ச் நார்மலைசேஷனை கொடுத்துருக்கேன். அதான் டவுட் அந்த டவுட் இல்லைல்ல? டவுட் டேட்டா செட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலயும் வந்து இம்போர்ட் பண்ணிடணும். இம்போர்ட் டேட்டா செட்ல வந்து இம்போர்ட் ஐரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடலாம். லோட் ஐரிஸ்னு இந்த லோட் ஐரிஸ்ன்ற ஒரு பேக்கேஜ் இருக்கு. இதுக்குள்ளேயே டேட்டா செட் இருக்கு. ஓகேங்களா? நாம டவுன்லோட் பண்ணி தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ளேயே இருக்கு. அதனால இது இம்போர்ட் பண்ணி கொண்டாலே போதும். நான் என்ன பண்றேன்னா இந்த SKLN வச்சு ட்ரைன்ஸ் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் சார் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சார். கேக்குது. ஆனா இது முன்னாடி பேசினது எதுவுமே மேபி நெட் இஷ்யூவா இருக்கும். வாய்ஸ் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப கரெக்டா இருக்கா உங்களுக்கு?
கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது வந்து நான் நம்பர் யூஸ் பண்றேன். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் எதுக்காக? ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் மிஷின் லேர்னிங்ல படிச்சிருக்கீங்களா? தெரியுமா இருக்காது? ஃபீச்சர்ஸை ஸ்கேல் பண்ணிட்டு யூஸ் ஆகுது சார். ஸ்கேல் பண்றதுக்கா? எஸ் சார். எதை ஸ்கேல் பண்ணுது? எதுக்காக ஸ்கேல் பண்ணுது? எதுக்காக அதை யூஸ் பண்றோம்? ஸ்கேல் பண்றதுக்கு காலம்ல மேக்ஸிமம் ஒரு வேல்யூஸ் டோட்டலாவே எடுத்துக்கணும் சார். மேக்ஸிமம் மினிமம் ஒரு கேட்டகரி இல்லையா? ஸோ அது ஒரே ஸ்கேல் தான் கொண்டு வந்துடும். கரெக்ட், ஒரே ஸ்கேலா கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கும், இல்ல வேற ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப மிஷின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். இது எல்லாமே ஸ்டாண்டர்டா எல்லாம் ஒரே லென்த்ல ஒரே மெஷர்மெண்ட்ஸ்ல கொண்டு வரணும். ஒரே மெஷர்மெண்ட்னா நம்பர்ஸ் கிடையாது, அது ஃபார்மேட். இப்போ சென்டிமீட்டர்னா எல்லாமே சென்டிமீட்டர்ல மாத்தி விட்டுரும். இதுவே இதுனா மீட்டர்னா மீட்டர்ல எல்லாம் மாத்தி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரே ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்ல கொண்டு வரதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. இப்போ நான் வந்து ஸ்டெப் 2 இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டேட்டா செட்டை லோட் பண்ண போறோம். ஐரிஸ் டேட்டா செட்டை லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதை லோட் பண்றதுக்கு ஐரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நான் என்ன பண்றேன்னா லோட் அப்படின்ற அதை இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பரவாயில்ல, இந்த ஐரிஸ் டேட்டால நான் லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து டேட்டாஸை எடுக்கிறேன். என்ன மாதிரி டேட்டாஸ், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ், அதாவது டேட்டாஸ்ன்றத விட ஃபீச்சர்ஸ் தான் அதை சொல்றேன். என்ன மாதிரி ஃபீச்சர் எடுக்கிறேன் அதுக்குள்ள இருந்து அப்படின்னா அந்த பெட்டரோட லென்த்து எவ்வளோ, அதுக்கப்புறம் பெட்டலோடைய வித்து எவ்வளோ, அதெல்லாம் தானே ஃபீச்சர்ஸ். அதை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க போகுது. புரியுதா? அதே மாதிரி பெட்டலோடைய லென்த்து இதெல்லாம் வச்சு எதை டார்கெட் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட ஸ்பீஷியஸை கண்டுபிடிக்கணும். டார்கெட்டை கண்டுபிடிக்கணும். 0 is equal to செதோசா. செதோசான்றதும் ஒரு ஃப்ளவரோட ஸ்பீஷியஸ். இந்த இடத்துல வெர்சி கலர்ன்றதும் ஒரு ஸ்பீஷியஸ். இதெல்லாம் நான் வந்து ரேண்டமா போடல. இங்க இருக்க பாத்தீங்களா செதோசா, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, வெர்சி கலர் 2வது, 3வது வெர்சி கப்பலுக்கு அப்புறம் வெர்ஜினிகா அப்படின்ற இந்த நேம் இருக்கா. இந்த நேமை தான் நான் இங்க போட்டுட்டு இருக்கேன். டூ வந்து வெர்ஜினிகா. இந்த ஹார்ட் என்கோடர்ஸ்னா என்ன? ஹார்ட் என்கோடர்ஸ் யாருக்கா தெரியுமா? ஃபீச்சர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மாற்ற ஒரு வேல்யூ சார். நியூமரிக்கல் வேல்யூஸ். ஓகேங்களா? எல்லா வேல்யூஸையும் வந்து ஒரு நியூமரிக்கலா மாத்தி கொடுத்துரும். இப்போ இதுல இருக்கிற டார்கெட் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கா, நிறைய வேல்யூஸா இருக்கு. இது எல்லாமே எனக்கு இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு நம்பர்ல காட்டணும். அதாவது செதோசானா 0ன்னு காட்டணும், வெர்சி கலர்னா 1ன்னு காட்டணும், வெர்ஜினிகானா 2ன்னு காட்டணும். இந்த மாதிரி எல்லாமே நியூமரிக்கல் ஃபார்மேட்ல மாத்துறதுக்காக தான் இந்த ஹார்ட் என்கோடர்ஸ்ன்றத கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இதை ரீஷேப் பண்ற மாதிரி ஃபிட் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் வந்து அந்த ஹார்ட் என்கோடர்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸா மாற்ற முடியும். இங்க ஏதாவது நீங்க வேற ஏதாவது
கோடிங்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ட்ரூ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன், என்கோடிங்ல இன்னொன்னு கொண்டு வரணும்னா இங்க ட்ரூ போட்டுக்கோங்க. நான் அதுக்கு மேல எதுவும் பண்ண போறது இல்லை. பெருசா எதுவும் ஃபிட் மட்டும் தான் பண்றேன். இதை யூஸ் பண்றதே வெறும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஃபிட் பண்றதுக்காக மட்டும் தான். அதனால தான் இங்க ஃபால்ஸ். வேற ஏதாவது இன்ஃபோ வச்சு நீங்க பண்ணிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல ட்ரூ போட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை யூஸ் பண்ண போறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்கேல்ல வரணுன்றதுக்காக உருவாக்குது. அப்பனா தானே எல்லாமே ஒரே மாதிரி டேட்டாஸ் பாஸ் ஆகும். சார் நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. ஓ எனக்கு நெட் இப்ப கேக்குதா? அல்ல இன்னும் இங்க வச்சு கேக்குதா இல்லையா எல்லாருக்கும்? கேக்குறோம். நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை பண்ணிட்டேன். இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ஸ்ல ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்ஸ் அப்பனால அதுக்கப்புறமா ட்ரைனிங் தனியா டெஸ்டிங் தனியா டெஸ்ட் தனியா இது எதுக்காக நான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் ஏற்கனவே வந்து இங்க எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த போட்டிருக்கேன்னா, எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி தான் இதுலேயே டார்கெட்டையும் போட்டிருக்கேன். இதுவும் வந்து எக்ஸ் ஒய்னே ஒரு வேரியபிள்ல போயிட்டு இருக்கு. அப்ப சில சமயம் ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், இந்த எக்ஸ் ஒய் எதுக்குடா ஆகுது அப்படின்ட்டு. ஆனா இருக்கு, இந்த எக்ஸ்னா ஸ்கேலு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், என்கோடு நான் போட்டுது 0.20% 42 நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன். இதுவரையும் உங்களுக்கு இதுவரையும் டவுட் இருக்குங்களா? எல்லாத்தையும் வந்து இப்போ ஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கும். பண்ணி நியூமரிக்கல் ஃபார்மேட்டா மாற்றி பண்ணிட்டேன். எல்லாமே ஒரே ஸ்கேலார்ல வரணும், ஒரே மாதிரியான ஃபார்மேட்ல வரணும் அப்படின்றதுக்காக பண்ணி ஃபிட் பண்ணி ஒரு வேரியபிள்ல போட்டேன். அந்த வேரியபிள்ல எடுத்துட்டு வந்து அந்த ட்ரைனிங்ல ஸ்பிளிட் பண்ற இடத்துல போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா இந்த லேபிள்ஸையும் இந்த லேபிள்ஸையும் வந்து இதுல இருந்து வர டேட்டா வந்து 80% எடுத்துக்கோ, 20% டெஸ்டிங்க்கு வச்சுக்கோ, ரேண்டம் ஸ்டேட்
இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா பில்ட் பண்ண போறேன். பில்ட் எம்ஐபி எப்படி பில்ட் பண்றேன். எம்ஐபி மாடல் இதெல்லாம் வச்சு நான் பில்ட் பண்றேன். வச்சு டிராப் அவுட்டை வச்சு பேட்ச் நார்மலைசேஷனையும் டிராப் அவுட்டையும் கொண்டு வரேன். சார் பேட்ச் நார்மலைசேஷன் வந்து கிளியராகவும் ஃபாஸ்டாகவும் லேர்ன் ஆகிறதுக்கு சார். ஃபாஸ்டாகவும் நான் டிராப் அவுட் ஓவர் இல்லாம இருக்கிறதுக்காக வந்து அக்யூரஸியா வந்து வரணும்னு சொல்லிட்டு டிராப் அவுட் யூஸ் பண்ணுவோம் சார். ஓகே, எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஸ்டேபிளா லேர்ன் பண்றதுக்காக பேட்ச் நார்மலைசேஷன். ஓகேங்களா, ஸ்டேபிளா லேர்ன் பண்ணணும். ஸ்டேபிளா எந்த விதமான இதுவும் இல்லாம ஸ்டேபிளா லேர்ன் பண்றதுக்கு பேட்ச் நார்மலைசேஷன். ஒரு 20% 30% அந்த மாதிரி டிராப் பண்றதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து ஓவர் ஃபிட் நடக்காம இருக்குது. ஓகேவா, ஒரு 16 டேட்டா இருக்கணும். ஆக்டிவேஷன் ரிலோ கோச்சிக்காம ஆக்டிவேஷன் ரிலீவ் மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லுங்க சார், அது கொஞ்சம் வந்துச்சு. நான் லீனியர் டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த ரிலோ யூஸ் பண்ணுவாங்க. லீனியரா ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அந்த டேட்டா செட்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு தேவை இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தோ, நாய்ஸ் இருந்தாலும் இல்லை ஒரு டேட்டா தெளிவா இல்லைனாலும் அதை நல்லா ரிசர்ச் பண்ணி எனக்கு தெளிவா சொல்லணும். இதுதான் நம்ம ஃபோன் இது இருக்குன்னு சொன்னேன். ஃபோன்ல வந்து நீங்க ஃபேஸ் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ஃபேஸ் தான் சொல்லிட்டு ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணி உங்களுக்கு உள்ள போகுதுல, ஃபோன் அன்லாக் ஆகுதுல்ல ஃபேஸ் காட்டணும்னு. அப்போ ஒவ்வொன்றும் உங்களை வந்து அந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச்சா வந்து அனலைஸ் பண்ணி அந்த அளவுக்கு உங்களோட டேட்டாஸை கேதர் பண்ணும். நான் லீனியரா இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் டேட்டா எந்த விதமான டேட்டாஸா இருந்தாலும் அது நல்லா கேக்குதா? உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். இந்த 16ன்றது நோட்ஸா சார்? 16ன்றது நோட்ஸ் இல்ல இன்புட் ஷேப் அது நோட்ஸா சார்? ஹிடன் லேயர்ஸ்க்காக 14 ஹிடன் லேயர்ஸ். ஓகே, 16 ஹிடன் லேயர்ஸ்க்காக. ஹிடன் லேயர் ப்ராசஸ் ஆகணும்ல டேட்டாஸ். ஓகே. அது வந்து நம்ம ரேண்டமா என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இவ்வளோ நம்பர் போட்டா இது இந்த அளவு ப்ராசஸ் ஆகும்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்க எவ்வளவு நம்பர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ப்ராசஸிங் நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ரன் ஆகுறதுக்கு. அதனால தான் நான் கம்மியா போட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகேங்களா. இப்போ வந்து நான் பேட்ச் நார்மலைசேஷன் ஸ்டேபிளா படிக்கிறதுக்காக அதே மாதிரி டிராப் வந்து அதுல இருந்து ஒரு 20% மட்டும் டிராப் ஆனா போதும். இந்த வேல்யூ கம்மியாக இருக்கு, டிராப் ஆனா போதும். எதுல இருந்து டிராப் ஆகணும்னா இன்புட் ஷேப் வந்து எக்ஸ்ட்ரைன் தான். அதாவது எக்ஸ்ட்ரைன் ஷேப்ல இருந்து தான் டிராப் ஆகணும். ட்ரைன் பண்றதுல இருந்து தான் அதை ஷேப் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக தான் இதை கொண்டு வருவாங்க. டாட் ஷேப்பை யூஸ் பண்ணி சொல்லி
இது ஒவ்வொன்றா ஷேப் பண்ணும், ஒவ்வொரு நோடா வந்து ஷேப் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா படிக்க வைக்கும், ஸ்டேபிள் லேர்னிங்கா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு டென்ஸ் இருக்கு. இன்னொரு டென்ஸை வந்து நான் போட்டு 16னா 8 பாதி கூட வேணாம், ஒரு கிட்ட கூட வச்சுக்கலாம். இத்தனை ப்ராசஸ் அப்படின்ட்டு இது ஒரு 20% ஆகுது. 3 சாஃப்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு. இது எதுக்காக ரெண்டாவது தடவை எதையும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய செகண்ட் டென்ஸ் வந்து எல்லாமே சேர்த்துக்கும். இந்த பேட்ச் நார்மலைசேஷன் ஸ்டேபிளா படிச்சது, டிராப் ஆன எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நோடுக்கு தள்ளி டீப்பா படிக்க வைக்கும். டீப்பா ரீகால் பண்ற மாதிரி, நான் படிச்ச விஷயங்கள், ஸ்டேபிளா படிச்ச விஷயத்த ஒரு ரீகால் பண்ற மாதிரியான விஷயத்த இன்னொரு தடவை இங்க நான் போடுறதுனால பர்ஃபெக்டா படிக்க வைக்கும் இந்த டிராப் அவுட் வரையும். ஓகேங்களா? அதனாலதான் ரெண்டாவது தடவை டென்ஸ் போடுறோம். அப்ப டீப்பா படிச்சுச்சுன்னா அப்ப எப்ப ஆன்சர் கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். இது வந்து ஆக்டிவேஷன் சாஃப்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஏதாவது ப்ராபபிலிட்டி ஏதாவது எடுக்கிறீங்க, ப்ராபபிலிட்டியா ஒரு விஷயத்த அதுல வந்து எது எப்போ விழுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான பாசிபிலிட்டி, கார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ், அந்த மாதிரி ஏதாவது மாடல் கிரியேட் பண்றீங்க, ரேண்டமா ஏதாவது இடத்துல வந்து டப்புன்னு எனக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல சாஃப்ட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். தோராயமா பதில் சொல்லணும், ரேண்டமா எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து சாஃப்ட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது டவுட் இருக்காது போட்ட வரையும்? போட்ட வரையும் ஏதாவது டவுட்? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, மாடலை கம்பைல் பண்ண போறேன். மாடலை சார் டிராப் அவுட் 20% சொன்னாங்க. டிராப் அவுட் மட்டும் தான் கேட்டுச்சு. சார் டிராப் அவுட்ல வந்து நம்ம உங்களுக்கு சிக்னல் கட் ஆயிருக்குன்னு குறைச்சிடலாமா? எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ சார், என்னோட சைட்ல இஷ்யூ இருக்கு. பண்ணிக்கலாம் சார். கேக்குது சொல்லுங்க. கேக்குதா உங்களுக்கு? நீங்க பேசுனது எதுவுமே கேட்குறீங்க சார். நீங்க பேசிட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம்? நான் எதுவுமே பேசல. நான் அவங்க பேசுவாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு டிராப் அவுட்னு ஏதோ சொன்னீங்களா? நாம சொன்னேன். கேக்குது சார் இப்போ? கேக்குது சொல்லுங்க சார். டிராப் அவுட் 20% போட்டுருக்கீங்க சார். இப்போ நீங்க அந்த அது ரீட் பண்ணாத அன்பிரைண்ட் டேட்டா வந்து நமக்கு ஒரு நம்பர் காட்டும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. சோ நான் டிராப் அவுட் இன்க்ரீஸ் பண்றதால அந்த அன்பிரைண்ட் டேட்டா குறையுமா? டிராப் அவுட் இன்க்ரீஸ் பண்றதுனால ரன் டைம் டேட்டா குறையுமான்னு கேக்குறீங்களா? அன்ட்ரைன்ட் டேட்டா நமக்கு அந்த நம்பர் குறையுமா சார் அன்ட்ரைண்டா இருக்குது? இல்ல குறையாது. ஏன்னா அது டிராப் அவுட் ஆகுறது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு நாள் டிராப் அவுட் ஆகும். இதெல்லாம் ஒரு ஐட்ரேஷன். இது ஒவ்வொரு நோடுக்கும் வந்து படிச்சு சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்கும். அப்ப
இது மட்டும் கட் வினோத் பண்ணுங்க. கேட்டுட்டு நான் மியூட் போட்டுறேன் வினோத். எனக்கு அதே கேள்வி ரொம்ப. அதாவது நீங்க கேட்கறது எப்படின்னா, டிராப் அவுட் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் ட்ரைனபிள் டேட்டா குறையுமான்னு கேட்குறீங்க. இப்போ டிராப் அவுட் இன்க்ரீஸ் பண்றதுனால தான் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்குது. ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு ஐட்ரேஷன், இந்த நோடு முடிஞ்சு இந்த நோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்கும்போது ஒவ்வொரு தடவை 20% கம்மியா அது ரேண்டமா ட்ராப் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு சமயத்துல அந்த கான்செப்ட் மட்டும்தான் உள்ள போகுமே தவிர உங்களுக்கு வந்து அன்னெசரி டேட்டாஸ் வராது. அப்ப நான் ட்ரைனபிள்ல உங்களுக்கு வந்து அன்னெசரி டேட்டாஸா இருந்துச்சுன்னா தான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஏன் காட்டுச்சு நான் ட்ரைனபிள்ல அப்படின்னா, உங்களுக்கு அந்த டேட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான டேட்டாவா இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்ட டேட்டாஸ்லாம் வந்து நிறைய இருந்திருக்கலாம், மேபி அது ட்ரெயின் ஆக கஷ்டப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம அதுல டிராப் அவுட்டும் போடல, ரெகுலரைசேஷன் எதுவுமே ஆட் பண்ணல ஃபர்ஸ்ட் போட்ட ப்ரோக்ராம்ல. அது மட்டும் அந்த பேட்ச் நார்மலைசேஷன் மட்டும் நான் கொடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய நான் ட்ரைனபிள் டேட்டா மாறிச்சு. இதே டிராப் அவுட் ரெகுலரைசேஷன்லாம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டேட்டா லாஸ் நடக்கல. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தடவை ஐட்ரேஷன் நடக்கும் போதும் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வெறும் டிராப் அவுட்லாம் நான் எங்கேயும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். வெறும் பெஞ்ச் நார்மலைசேஷன் மட்டும் நீங்க வந்து ஸ்டேபிளா படிக்க மட்டும் தான் நான் ஒரு வார்னிங் மட்டும் தான் அவனுக்கு கொடுக்குறேன். படிக்கிறதும் படிக்காததும் அவன் இருக்கும். இந்த இடத்துல நான் டிராப் அவுட் கொடுத்துருக்கனால நீ இப்படிதான் படிச்சாகணும்னு நான் கண்டிஷன் போட்டேன் மிஷினுக்கு. அதனால எனக்கு நான் ட்ரைனபிள் டேட்டா லாஸ் நடக்கல. இந்த இடத்துல எல்லாமே கலந்து போடுறேன். பெஞ்ச் மார்க் டிராப் அவுட் நீ தெளிவாக தான் படிக்கணும், ஓவர் ஃபிட்டும் நடக்கக்கூடாது, ஓவராவும் படிச்சிடக்கூடாது, தெளிவா படிக்கணும் அப்படின்றத நான் சேர்த்து இங்க போடுறேன். புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார். ஓகே. எப்பாக் 100 வேணும்னா 100 வச்சுக்கோங்க, 30 வேணும்னா 30 வச்சுக்கோங்க. எப்பாக் வந்து டேட்டாஸ் வந்து எத்தனை டைம் வந்து ப்ராசஸ் பண்ணணுன்றத மென்ஷன் பண்ணிட்டு அந்த எப்பாக்ஸ் ஒரு 30 டைம்ஸ் ப்ராசஸ் பண்ணணுமா இல்லை ஒரு 100 டைம்ஸ் ப்ராசஸ் பண்ணணுமா, அந்த டேட்டாஸ் ரிப்பீட்டடா நான் சொன்னேன்ல ரிப்பீட்டடா இது ஓவர் ஐட்ரேஷன், அந்த ஓவர் ஐட்ரேஷன் அந்த ரிப்பீட்டடை கொண்டு வரதே இந்த எப்பாக்ஸ் தான். இந்த எப்பாக்ஸ்ல 100 போட்டிங்கன்னா 100 ஐட்ரேஷன் அந்த மாதிரி நடக்கும். ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் 20% டாப் ஆகி தெளிவான ஒரு விஷயத்த பண்ணி அந்த மாதிரியான விஷயம். ஆனால் நான் ஓரளவுக்கு டேட்டா இதுவாக தானே ஸ்டேபிளான டேட்டா தானே போடுறேன். அதனால எனக்கு ஒரு 30 எப்பாக்ஸ் போடும், அதுலேயே அது புரிஞ்சிடும். என்னுடைய இதுல ஒரு விஷயம், அந்த கான்செப்ட் என்னன்னா, அந்த டேட்டா லாஸ் நடக்கக்கூடாது, தெளிவா படிக்கணும், தெளிவாகவும் படிக்கணும், ஓவர் ஃபிட்டும் ஆயிடக்கூடாது. அதுதான் இந்த மாடலோட ஒரு கான்செப்ட். வேலிடேஷன் டேட்டா வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பெஞ்ச் சைஸ் வந்து ஒரு 8 போட்டுக்கிறேன். இந்த பெஞ்ச் சைஸ்ன்றது என்னன்னா வெயிட் அப்டேட் பண்றது. ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்கும் போது ஒரு 8 சாம்பிளா வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு நோட்லயும் நடக்கும் போது ஒவ்வொரு விதமான 8 சாம்பிள்ஸ், 8 வெயிட் வந்து ஒரு 8 ஒவ்வொரு நோடுக்கும் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பிரான்ச் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரான்ச் சைஸ்னா வெயிட் தான், வெயிட் அப்டேட் பண்றது. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இது வரையும் ட்ரைன் பண்ண வரையும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார். இல்லைங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா மாடலை எவாலுவேட் பண்ணி பார்க்க போறேன். மாடலை எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த டேட்டா இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், மாடலை எவாலுவேட் பண்ண போறேன். என்னோட லாஸ் எவ்வளோ, எனக்கு லாஸ் எவ்வளோ இருக்கு, என்னோட அக்யூரசி எவ்வளோ அப்படின்றதுலாம் ஒரு வேரியபிள்ல போட்டு வைக்கணும். ஏசிசினா அக்யூரசி, லாஸ்னா லாஸ். மாடலை வந்து நான் என்ன பண்ணேன்னா எவாலுவேட் பண்ணேன். என்னுடைய ரெண்டையும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோட டெஸ்ட் அக்யூரசி எவ்வளோ இருக்கு,
டெஸ்ட் அக்யூரசி எனக்கு எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறமா என்னுடைய லாஸ் எவ்வளோ இருக்கு. டெஸ்டோடைய லாஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நான் பார்க்க போறேன். இது வந்து எஃப்ஸ்டிங்ஸ் தான் தெரியும்ல, இந்த எஃப் முன்னாடி போட்டு ஸ்டிங்குக்குள்ள நம்பரை கொண்டு வரது தான் எஃப்ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மாடலை ரன் பண்ண போறேன். ஒன் நாட் என்கோடர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு. பார்ப்போம். இந்த இடத்துல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லியிருக்கோம். என்கோடர் 101 encoder got unexpected origin. Origin ஸ்பெல்லிங் ஆர்ஸ் அவுட்புட்ன்ற மாதிரி போகுது. சீக்வன்ஷியல்ல எது 4 வந்து ஷேப் பண்ண முடியுதுன்னு சொல்லுது. மாடல் இஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ். மாடல் வந்து சீக்வன்ஷியல் வந்து 16 ஆக்டிவேஷன் இன்புட் ஷேப்பும் கரெக்டாக கொடுத்துருக்கலாம். ஒன்று பக்கத்தில் கண்டினியூஷன் கரெக்டாக இல்லை. மாடல் ரெண்டாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. எஃபாக்ஸ் எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு மாடலையும் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா லாஸ் கம்மியாகிட்டே வருது. வேல்யூட அக்யூரசி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. 90 இந்த மாதிரி சொல்லிட்டு 86ன்னு சொல்லிட்டு அக்யூரசி ஏறுது. என்னோட வேல்யூவோட லாஸ் குறையுது. 0.7 0.6 0.5 0.4 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேல்யூடைய லாஸ் குறையுது. வேல்யூ லாஸ் ஆகுறது எனக்கு ரொம்ப குறையுது. குறைஞ்சு என்னுடைய டெஸ்டோட அக்யூரசி 1.0ல இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி 200 96% எனக்கு வந்து அக்யூரசி நல்லா இருக்கு. டெஸ்ட் லாஸ் ஆகிருக்கிறது ஓரளவுக்கு தான் கம்மி, ஒரு 14% தான் எனக்கு ஒரு லாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து லாஸ் எனக்கு கம்மி ஆயிடுச்சு. எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த மாடல் எனக்கு 96% ஸ்ட்ராங்கான மாடல். ஓகேங்களா, 96% நான் டெஸ்ட் பண்ணல, ஸ்ட்ராங்கான மாடல். என்னோட டேட்டா லாஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருக்கு பார்த்தீங்களா, 0.2 0.1 அது மாதிரி சொல்லிட்டு என்னோட வேல்யூடைய அக்யூரசி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8 9 0.9னா 90% அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு தடவை எஃபாக்ஸ் ரன் ஆகணும். எனக்கு ஒவ்வொரு ஐட்டரேஷன்ல ஓவர் ஃபிட் ஆகாம தெளிவாக படிச்சு எனக்கு அக்யூரசி நல்லா சொல்லிடுச்சு. இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் ரன் பண்ண வரையும் ஏதாவது டவுட் இருக்கா? ரன் பண்ணி எப்படி இந்த வேல்யூ வருதுன்றதுல டவுட் இருக்கா யாருக்காவது? இல்லை சார். நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா, என் மாடல் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டேன். சரி கண்டுபிடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி நான் சும்மா சொல்றேன். கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுதான்றத மட்டும் பார்க்க போறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, அதுக்குள்ளேயே அந்த டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, ஃப்ளவரோட இமேஜ், ஃப்ளவரோடைய டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. நீயே ஒரு டேட்டாவை எடுத்து எனக்கு சொல்லு, நீயே ஒரு ஃப்ளவர் எடுத்து அந்த ஃப்ளவர் இந்த ஸ்பீசியஸ்ன்றது எனக்கு சொல்லு அப்படின்னு மட்டும் நான் சொல்ல போறேன்.
இந்த மாடல் அதுக்கு தான் என்ன அட்வான்ஸா ரெடி பண்ணோம்னா நாம ஒரு இமேஜை கொடுத்து அந்த இமேஜோட ஸ்பீசிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்போதைக்கு நீயா ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜோட ஸ்பீசிஸ் நீயே கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி மட்டும் தான் நான் இப்போதைக்கு சிம்பிளா போறேன். நாளைக்கு நம்ம கான்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்ல வேணா நம்ம அதை ட்ரை பண்ணலாம். நாமளே இன்புட் அவுட்புட்ல இன்புட்டை கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அங்க நான் என்ன பண்றேன், 0 ரீசெட் பண்றேன். ரீஷேப் பண்ணும்போது டேட்டா கிளாஸ் ப்ரொடிக்ஷன் ப்ரொடிக்ஷன் ப்ரெடிக்டர் போட்டு இந்த கிளாஸ்ல தேவையே இல்லையா? எதுவும் ப்ரெடிக்டர்ல வந்து இங்கே தேவையில்ல. இது எதுக்காகனா எனக்கு ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அந்த ஃப்ளவரை நீயா ஒன்று எடுத்து இந்த ஸ்பீசியஸ்ன்றதை எனக்கு கண்டுபிடி அப்படின்றதுக்காக மட்டும் தான் இதை நான் போட்டிருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ட்ரைன் பண்ணதே என்னோட அக்யூரசி எல்லாமே அதிகமாகுது, என்னோட லாஸ் எல்லாமே கம்மியாகும். லாஸ்லாம் கம்மியாச்சு. 92 மாடல் நேம் ஆஃப் ப்ரொடிக்ஷன் கிளாஸஸ் நாட் டிஃபைன். வேரியபிள் அந்த மாதிரி ஒரு வேரியபிள் என்ன சொல்லுவோம் நம்ம ப்ராபபிலிட்டி தானே. ப்ராபபிலிட்டினா நான் வந்து நானா தானே எடுத்து சொல்றேன் அது அப்போ ப்ராபபிலிட்டி. நானா தான் எடுத்து ஒரு ஃப்ளவர் எடுத்து சொல்றேன். It is not defined. அதாவது வேரியபிளை முழுசா கொடுக்காம நான் வந்து சின்னதா கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே என்ன வேரியபிளோ அதே தான் இங்கே நம்ம போடணும். நாங்கள் ஷார்ட்டாக கொடுத்ததுனால உங்களுக்கு அது எரர் காட்டிடுச்சு. சார் மறுபடியும் பேர் தப்பா தான் சார் போட்டேன். இந்த prediction is not different. நேம் தப்பா இருக்கா? ஆமா சார் ப்ரெடிக்ஷன் இல்ல சார், ப்ரெடிக்ஷனுக்கு வந்து ப்ரெடிகேஷன் போட்டிருக்கேன். இது மட்டும் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ மிஸ்டேக் வராது இல்ல? இப்போ வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருச்சு. ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சதுல ப்ரெடிக்டர் 1 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. ப்ரெடிக்டர் 1னா
ஒன்ல இருக்கிற ஸ்பீசியஸ் நேம் என்ன? ஒன்ல இருக்கிற ஸ்பீசியஸ் நேம் வந்து வெர்சிகலர் அப்படின்றது என்னோட அந்த ஒரு ஸ்பீசியஸ். அதுவா ஒரு அவுட்புட்டை எடுத்து உள்ள ப்ராசஸ் பண்ணியிருக்கு. நானா கம்ப்யூட்டரா ஒரு அவுட்புட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி நான் எடுத்த ப்ரெடிக்டட் வந்து 1 அப்படின்னு சொல்லிச்சு. ஒன்னோட ஸ்பீசியஸ்ன்னு சொல்லிச்சு. அப்போ ஒன்னோட ஸ்பீசியஸ் வந்து வெர்சிகலர் அப்படின்ற மாதிரி. கம்ப்யூட்டரே ஒரு அவுட்புட்டை எடுத்து கம்ப்யூட்டரே வந்து நமக்கு ஸ்பீசியஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. இது எப்படின்னா அந்த வேல்யூஸ் வச்சு அது ப்ராபபிலிட்டியா அது செக் பண்ணி பார்த்ததுல ஒரு வேல்யூ இதுல இன்க்ரீஸா இருக்கு. அந்த இன்க்ரீஸ்டு வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டியா எடுத்திருக்கு. எல்லாம் டவுட் இருக்கா மாடல் பார்த்ததுல? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது பார்த்த வரையும் கிளியர் சார். கிளியரா தானே இருக்கு? எஸ் சார். சார் கிளியரா தான் சார். ஓகே. எப்படி ப்ராசஸ் பண்றது, ஏன் பண்ணுது, பர்பஸ் ஆஃப் த கோட், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ டென்சார் ஃப்ளோ பத்தின விஷயங்கள் பார்ப்போமா? டென்சார் ஃப்ளோவையும் கெராசியும் வச்சு ஒரு கோடிங் தான் பார்ப்போமா? ஓகே சார். இப்போ வந்து நம்ம டென்சார் ஃப்ளோனா எப்படி நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து நியூரல் நெட்வொர்க்கை வந்து ஈஸியாக பில்ட் பண்ணுறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பேக்கன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது கெராஸ். இப்போ டென்சார் ஃப்ளோ வந்து மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் தான். அது கூகுளால் கிரியேட் பண்ணுறது. டென்சார் ஃப்ளோ மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹெவி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, ஹெவியாக போடுற ஒரு மேத்தமெட்டிக்ஸை கூட நம்மளால போட முடியும். அதுக்காக தான் வந்து டென்சார் ஃப்ளோ யூஸ் பண்ணுறாங்க. டென்சார் ஃப்ளோ அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெவியான மேத்தமெட்டிக்ஸ் தான் காரணம். ஹெவியான மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்குதுன்னா அதை அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை பார்க்கறதுக்கு தான் டென்சார் ஃப்ளோவை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மிஷின்ல நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான மேத்தமெட்டிக்ஸாக கொடுத்தா கூட அது ஈஸியாக வந்து எல்லாம் ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அதுக்கான டென்சார் ஃப்ளோ ஒரு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆன்சர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு மேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. இப்போ டென்சார் ஃப்ளோவோட சிம்பிள் கோடு பார்த்தேன். சிம்பிளாக அதோட வெர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி தான் நம்ம போகணும். வந்து டென்சார் ஃப்ளோ வச்சு டென்சார் ஃப்ளோ இம்போர்ட் பண்ணிட்டு டென்சார் ஃப்ளோட நான் வெர்ஷனை பார்க்கணும். டென்சார் ஃப்ளோ வெர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டென்சார் ஃப்ளோ வெர்ஷனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு வந்து டிஎஃப் டாட் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அண்டர்ஸ்கோர் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டென்சார் ஃப்ளோவோட வெர்ஷனை கிடைச்சிடும். சரிங்களா? டென்சார் ஃப்ளோ வெர்ஷன் எனக்கு கிடைச்சிடும். எந்த வெர்ஷன் இருக்கு அப்படின்றத டென்சார் ஃப்ளோவோட வெர்ஷனை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் நீங்க போடணும். அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அண்டர்ஸ்கோர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறேன். சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்னா ஐடியா இருக்கா? சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்
டீப் நியூரல் நோடு கம்மியா இருக்குமா சார்? சொல்லுங்க. நோடு கம்மியா இருக்கும். ப்ராசஸ் ஓகேங்களா? அந்த அளவுக்கு இருக்குன்னா ஹெவியா பண்ற அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவியா தேவைப்படும் சார். விட்டு விட்டு கேக்குது சார். சின்ன சின்ன ஆப்ரேஷன். இப்ப கேக்குதா உங்களுக்கு தெளிவா? சரியா கேட்கல சார் வாய்ஸ். ஒரு நிமிஷம். இப்போ கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதா? ஓகே. அதான் டென்சர் ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ டென்சர் ஃப்ளோ சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்னா உங்களுக்கு வந்து சிம்பிளா இருக்கும். டீப் நியூரல் நெட்வொர்க்னா நிறைய நோட்ஸை வச்சு நிறைய விதமான டேட்டாஸை டிஃப்ரெண்டாக ஃபில் பண்ணி பெஞ்ச் நார்மலைசேஷன், ட்ராப் அவுட் அந்த மாதிரியான நிறைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் பண்றது டீப் நியூரல் நெட்வொர்க் இருக்கும். அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும். சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்ல சிம்பிளான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றதுக்கு சிம்பிளான நியூரல் நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ணலாம். கெராஸ் யூஸ் பண்ணி ஒரு 10 லேயர் போட்டுக்கிறேன். அதில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஒரு இன்ஃபோ லேயராக ஒரு 5 எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு 10 இடன் லேயர்ஸ் இருக்கும். 10 இடன் லேயர்ஸ் 5 இன்புட் லேயர்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு அவுட்புட் லேயர் எத்தனை இருக்கும்னா ஒரே ஒரு அவுட்புட் லேயர். ஓகேங்களா? ஒரே ஒரு அவுட்புட் லேயர் 10 இடன் லேயர்ஸ் அந்த மாதிரி தான். ஒரே ஒரு அவுட்புட் லேயர் போட்டு மாடலை பார்க்க போறேன். இதான் சிம்பிளா ஒரு நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும்னா இப்படிதான் கிரியேட் பண்ணணும். சிம்பிளா ஒரு நியூரல் நெட்வொர்க் போட்டு போயிட்டே இருக்கு. 10 இடன் லேயர், எத்தனை இடன் லேயர்னாலும் வச்சுக்கோங்க. 5 இன்புட் ஷேப்ஸ் லேயர்ஸ், ஒரே ஒரு அவுட்புட் லேயர்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். tf.keras.layers இந்த இடத்துல கீழே மாடலுக்குள்ள இருக்கு. கண்டினியூஷன் யூஆர் ஃபர்கெட்டிங்னா கமா போடல. அப்ப இங்க நான் கமா போடணும்னு அர்த்தம். நீங்க சொல்லியிருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க கமா போடல, நான் கமா போட்டேன், வந்துருச்சு. 71 parametersக்கு 71 ட்ரைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் ட்ரைனபிள் parameters. டென்சர் ஃப்ளோ கோடு புரியுதா உங்களுக்கு? டென்சர் ஃப்ளோ கோட், இந்த டென்சர் ஃப்ளோ வச்சுதான் இமேஜ் ரெக்கக்னிஷன், NLP, ஹெல்த் கேரு, ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க. கேஸ் வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் தான் உங்களுக்கு எல்லா ஸ்டாக்ஸையும் போட்டு ஏதோ உங்களுக்கு தேவையா ரேண்டமா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் இந்த டைம்ல ஏறும், இந்த மாதிரி டைம்ல நீங்க சும்மா எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரியான சிம்பிளா ப்ராசஸ் பண்ணும். அந்த மாதிரியான இடத்துல எல்லாமே இந்த டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க. டவுட் இருக்கா ஏதாவது? டவுட் இருக்கா? ஓகே சார். கெராஸ்ல பாத்தீங்கன்னா சீக்வென்ஷியல் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ஏபிஐன்னு சொல்லி ஒன்று இருக்கு. கெராஸ்ல சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனல் ஏபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். சீக்வென்ஷியல்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிம்பிளா லீனியர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடலாம், லீனியரா நார்மலா இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடலான்றது சிம்பிள். ஓகேங்களா? அது சீக்வென்ஷியல் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஷியல் ஏபிஐனா சிம்பிளா இருக்கிற லீனியர் மாடல்ஸ் கிரியேட் பண்றது, நார்மலா எல்லா டேட்டாஸையும் ப்ராசஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம சீக்வென்ஷியல் ஏபிஐ யூஸ் பண்ணுவோம். இப்ப சில இடத்துல எல்லாமே நம்ம சிம்பிளா ப்ராசஸ் பண்றதுக்கு லீனியரா டேட்டாலாம் ஓரளவு பக்கவா இருக்குன்னா அந்த இடத்துல எல்லாமே நான் சீக்வென்ஷியலா யூஸ் பண்ணியிருப்பேன். புரியுதுங்களா? இதே வந்து நீங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு டேட்டா தான் தேவைப்படும். ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ணி டிராப் பண்ற வேலை தான். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல நான் சிம்பிளான வேலை, அதனால அது சீக்வென்ஷியல். இந்த இடத்துலயும் நான் ப்ராசஸ் பண்ணனா ஒன்றும் கிடையாது, மொத்தம் ஒரு 4 லைனு. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல சீக்வென்ஷியல். அந்த மாதிரியான சின்ன சின்ன லீனியர் ப்ராப்ளம்ஸ், நார்மலான ஒரு கோடிங் ப்ராப்ளம்ஸ், ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க சீக்வென்ஷியல் ஏபிஐஸ் வச்சு தான் போடுவீங்க. சீக்வென்ஷியல் ஏபிஐக்கு ஒரு இது பார்ப்போம். வச்சு
stop models. Choose example. Yes, டென்சரிங் தான் யூஸ் பண்றேன். அதே தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. மாடல் இஸ் ஈக்குவல் டு சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுருவாங்க. அதுலேருந்து ஒரு 32 நிமிஷம் சொந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம்னா உங்களுக்கு டேட்டா ப்ராசஸிங் ஒன்னே ஒன்று எடுக்கிறதுனால சிம்பிள் ப்ராசஸ் அதனால சிக்மா நல்லா மேட்ரிஷன் ஃபங்க்ஷன் மற்ற இன்புட் ஷீட்ஸ் இப்படி நம்ம போட்டோம்னா சீக்வன்ஷியல் நம்ம கழிச்சிடும். எதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா லாஸ் நடக்கலை. சீக்வன்ஷியலாக நார்மலான ஒரு லீனியர் ப்ரோக்ராம்ஸை சிம்பிள் லீனியர் டாஸ்கஸ் ஒவ்வொரு லேயராக ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த சீக்வன்ஷியலை யூஸ் பண்ணுவோம். யாருக்காக டவுட் இருக்கா? இது கெராஸ்ல வர ஒரு விஷயம். கெராஸ்ல தான் சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சீக்வென்ஷியல் ஏபிஐ, ஃபங்க்ஷனல் ஏபிஐ. யாருக்காக டவுட் இருக்கு அதுல? எனி டவுட்ஸ்? இதை வச்சுட்டு மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்லாம் போட முடியாது. ஓகேங்களா? சிங்கிள் அவுட்புட்டு நார்மலாக ஒரு 2 அவுட்புட் அந்த மாதிரி மட்டும்தான் 2 இன்புட் மாதிரி தான் போட முடியும். அந்த மாதிரி வர இடத்துல எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சீக்வென்ஷியல் யூஸ் பண்ணலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? சார் சீக்வென்ஸ்ல லீனியர் டேட்டா மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா சார்? அப்படிலாம் கிடையாது. சீக்வென்ஷியல்ல உங்களுக்கு வந்து சிம்பிளான லீனியர் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிகினர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிகினர்ஸ்லாம் கோட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவாங்க. இதுல சொன்னா பிகினிங் லெவல் ஸ்டார்டிங் லெவல் கோடிங்லாம் இருக்குல்ல, சிம்பிளான கோடிங். இப்போ நீங்களாம் ஒரு கோடிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அதெல்லாமே அந்த அளவுக்கு நான் ஹெவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் போடுறீங்க. இப்போ நான் போட்ட ப்ரோக்ராமே ஹெவி ப்ரோக்ராம் கிடையாது. இந்த பேக் ரன் பண்றது கூட பெரிய ப்ரோக்ராம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல ப்ராசஸ் கம்மி அந்த மாதிரியான விஷயத்துலலாம் நீங்க சீக்வென்ஷியல் யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன்ல 2 நாள்லாம் உட்காந்துருந்தேன். 2 நாள்லாம் உட்காந்துட்டு எபாக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். 30,000 டேட்டா 1,00,000 டேட்டாலாம் நான் ப்ராசஸ் பண்ணுவேன். அப்போ அந்த இடத்துல நிறைய இன்புட் லேயர்ஸ் தேவை, நிறைய அவுட்புட் லேயர்ஸ் தேவை. அந்த இடத்துல நிறைய இன்புட் லேயர்ஸ்னா நிறைய கேட்டகரிஸ். ஓகேவா? டாக் இமேஜ், அதுக்கப்புறம் அனிமல் இமேஜ், பெட் இமேஜ். நான் வந்து ஒரு போட்டோ போட்டோடனே நான் கூகுள் லென்ஸ்ல போட்டோடனே கண்டுபிடிக்குதா? அதுக்கு காரணம் நிறைய கேட்டகரியில அவன் ஃபீட் பண்ணியிருப்பான். இப்போ நிறைய இன்புட்ஸ் நிறைய அவுட்புட்ஸ். இது எல்லாமே அவுட்புட் தான். இது அவுட்புட், இது அவுட்புட், இது அவுட்புட், இது அவுட்புட், இது அவுட்புட், இது அவுட்புட், எல்லாமே அவுட்புட். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு ப்ராசஸ் பண்ணி வரும். சிம்பிளா போகிற ப்ரோக்ராம்ஸ் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டின அந்த ஐரிஸ் டேட்டா ப்ரோக்ராம் கூட ஒரு ப்ரோக்ராமே இல்லை. அந்த மாதிரியான இடத்துல எல்லாமே நீங்க சீக்வென்ஷியல் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சா? ஓகே சார். ஃபங்க்ஷனல் ஏபிஐன்னு இருக்கு. அதுலதான் நீங்க வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ்லாம் போடுவீங்க. 30,000 டேட்டா 1,00,000 டேட்டாலாம் நீங்க போட்டு ரன் பண்றீங்க அப்படின்னா ஜிபியூ இழுக்கும். ஜிபியூனா தெரியும், ஜிபியூ கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரேடியன்ட் அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் கார்டு இருக்குல்ல, லேப்டாப்ஸ் ஒரிஜினல் லேப்டாப்ஸ் எல்லாம் கிராபிக்ஸ் கார்டு இருக்கும். அதுதான் கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேங்களா? அது இருந்தாதான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய மாடலா ஆக்சிலரேட் பண்ணும். சின்ன சின்ன லேப்டாப்ஸ் தான் தாங்காது. ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எப்படின்னா, இப்போ ரேம் இருக்கா, ரேம் பக்கத்துல அழுத்தினீங்கன்னா சேஞ்ச் ரன் டைம் இருக்கும். இது அழுத்தும் போது உங்களுக்கு வந்து ஜிபியூல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டிபியூ எதுக்காகனா டீப் நியூரல் நெட்வொர்க்காக.
டீப்பா ஒரு நியூரல் நெட்வொர்க்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீப்பா நியூரல் நெட்வொர்க்கை ரொம்ப ஹெவி பண்ணி, அதாவது 5000 டேட்டா 6000 டேட்டாலாம் போட்டு ரொம்ப ஹெவியா ட்ரைன் பண்ணி நான் கேட்கறதுக்கெல்லாம் கரெக்டா அச்சடிச்ச மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க டிபியூ ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டைம்ல நீங்க டிபியூ ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு மீனிங்ஸ் தெரியணும் அப்படின்னா டிபியூ யூசஸ் ஜிபியூன்னு சொல்லி போடுங்க. இந்த இடத்துல வருது பாத்தீங்களா, மிஷின் லேர்னிங்காக உருவாக்குனது. ஹை எஃபிஷியன்சியான டாஸ்கர்ஸ் லைக் நியூரல் நெட்வொர்க் மாதிரியான ட்ரைனிங்க்கு டிபியூ யூஸ் பண்ணுங்க. ஜிபியூ வந்து மோர் ஜென்ரல் பர்பஸ் ஏஐ டாஸ்கர்ஸ்லாம் பண்றதுக்கு ஜிபியூ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட சாய்ஸ் டிபெண்ட் அப்பான் த ப்ராஜெக்ட். வந்து ஏதாவது லார்ஜ் ஸ்கேலா ஏதாவது பீக் லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பண்ணணும், பீக் லெவல்ல ஜிபியூல பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னா டிபியூ யூஸ் பண்ணுங்க. ஜிபியூ வந்து ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிளா, ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சா போதும். எல்லா ஃப்ரேம் ஒர்க்கோட ஏஐ ஃப்ரேம் ஒர்க்ஸோட ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சா போதும் அப்படின்னா நீங்க ஜிபியூ யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கா ஜிபியூ டிபியூல? ஃபங்க்ஷனல் ஏபிஐ போகணும். ஃபங்க்ஷனல் ஏபிஐல தான் நீங்க காம்ப்ளெக்ஸான மாடல்ஸ் நீங்க சொல்லுவீங்கல்ல, கனெக்ஷன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கனெக்ஷன்ஸை ஸ்கிப் பண்றது, இன்புட் மல்டிபிள் டேட்டாஸ், இன்புட் மல்டிபிள் அவுட்புட்ஸ் கொடுக்கறது எல்லாமே ஃபங்க்ஷனல் ஏபிஐ வச்சு தான் கிரியேட் பண்ணணும். அப்ப இந்த கோடை பார்த்துட்டு நீங்க கண்டுபிடிச்சிடணும் இது ஃபங்க்ஷனல் ஏபிஐயா சீக்வன்ஷியல் ஏபிஐயா கண்டுபிடிச்சிடணும் கோடை பார்க்கும் போதே. அதுக்காக தான் நான் தனித்தனியா போட்டு காட்டிட்டேன். ஓகேங்களா? இல்லைன்னா நான் அந்த மாடல்லே போட்டோம்ல படிச்சுக்கோங்கன்றுவேன். தனித்தனியா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இந்த கோடு பார்த்த உடனே தெரியணும். இது சீக்வன்ஷியல், இது ஃபங்க்ஷனல். இந்த மாதிரி எல்லாம் போகணும்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் தான் தேவை. ஏன்னா நிறைய மல்டிபிள் இன்புட்ஸ் மல்டிபிள் அவுட்புட்ஸ் தேவைன்னா நமக்கு வந்து என்ன தேவை? ஃபங்க்ஷன். நீங்க பேசுறது கேட்கலீங்க. சார் ஓகேங்களா? இன்புட் மாடல். ஓகேவா? யாருக்கும் கேக்குதா? சார் நீங்க பேசுறது எதுவுமே கேட்கலீங்க சார் ரொம்ப நேரமா. இல்ல எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? ஓகே. இப்பதான்